நேர்காணலில் அப்படி இவர் பகிர்ந்து கொண்ட கருத்துகள் பெரும் விவாதத்தை கிளப்பிவிட்டன. 16 ஆண்டுகளுக்கு முன் 2007ஆம் ஆண்டில் ஒரு நாள் அலுவலகத்தில் வழக்கம் போல பணிகளில் மூழ்கி கிடந்தார் இந்திரா. இரவு 9:30 மணி. மேலதிகாரியால் திடீரென அழைக்கப்பட்டார். நிறுவனத்தின் தலைவராக இந்திராவை ஆக்க முடிவெடுத்திருப்பதாகவும் அதை அறிவிக்கப் போவதாகவும் அந்த மேலதிகாரி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே செல்கிறார். மகிழ்ச்சி தாழவில்லை இந்திராவுக்கு. நிறுவனத்தின் தலைவர் பதவி, இயக்குனர் குழுவிலும் இடம் என்பதெல்லாம் அந்த நிறுவனத்தில் உச்சமான கனவு பதவிகள். குடும்பத்தாரிடம் உடனடியாக நேரில் பகிர்ந்து கொள்ள விருப்பம் ஏற்பட்டுவிட்டது. வழக்கமாக நள்ளிரவு வரை அலுவலகத்திலேயே இருப்பவர் அன்று 10 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டிற்கு வருகிறார். காரை நிறுத்திவிட்டு படிகளில் ஏற பார்க்கிறார். மாடிப்படிகளின் உச்சியில் தாயார் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார். அம்மா, உனக்கு ஒரு நல்ல செய்தி என்கிறார். அம்மா திரும்ப சொல்கிறார், நல்ல செய்தி கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும், முதலில் வெளியில் போய் பால் வாங்கி கொண்டு வந்து விடுகிறாயா என்று. திரும்பி கார் நிறுத்தும் இடத்தை பார்க்கிறார். கணவரின் கார் ஏற்கனவே அங்கு நின்றது. தாயாரை கேட்கிறார், அவர் எத்தனை மணிக்கு வந்தார் என்று. 8 மணிக்கு என்று பதில் வருகிறது. அவரை வாங்கி வரச் சொல்லி இருக்கலாமே என்கிறார் இந்திரா. அவர் மிகவும் சோர்வாக இருந்தார் என்று இழுக்கிறார் அம்மா. பணியாட்கள் இருந்திருப்பார்களே என்று வியப்போடு கேட்கிறார் இந்திரா. அதற்கும் அவரது அம்மா, ஏனோ சொல்ல மறந்துவிட்டேன் என்கிறார். இறுதியாகவும் உறுதியாகவும் தன் மகளிடம், அதாவது உலகின் உச்ச நிறுவனங்களுள் ஒன்றான பெப்சிகோவின் தலைமைச் செயல் அதிகாரியிடம் அவர் சொல்கிறார், போய் பால் வாங்கி கொண்டு வா, அவ்வளவுதான் என்று. அந்த வயதான அம்மாவுக்கு அவரது மகள் மகளாகவும் மருமகன் மருமகனாகவும் தான் என்றும் பதிந்திருந்தார்கள். இந்திரா செய்தது அதைவிட வியப்புக்குரியது. தாய்க்கு கீழ்ப்படிந்த ஒரு மகளாக தான் பெற்ற உயர்வை கூட சொல்லாமல் வெளியில் போய் பால் வாங்கி கொண்டு வருகிறார். சமையலறை மேடையில் பாலை வைக்கிறார். பால் பொங்கும் முன் உரிமையான தாயிடம் தான் பொங்குகிறார். எங்கள் நிறுவனத்தில் இயக்குனர் குழுவில் நான் தலைவராக பதவியேற்கப் போகிறேன், நீ பால் வாங்கி கொண்டு வா என்கிறாயே என்று கேட்கிறார். தாயார் சொல்கிறார், சிலவற்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்திரா. நீ பெப்சிகோவின் தலைவராக இருக்கலாம், இயக்குனர் குழுவிலும் இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் நீ ஒரு மனைவி, ஒரு மகள், ஒரு மருமகள், ஒரு தாய், இவையெல்லாம் கலந்த கலவைதான் நீ. இந்த இடத்தை வேறு எவராலும் நிரப்ப முடியாது. உன் அலுவலக கிரீடங்களை எல்லாம் அதிக அளவாக கார் நிறுத்தும் இடத்திலேயே விட்டுவிட்டு வந்துவிடு. வீட்டிற்குள் ஒருபோதும் கொண்டு வராதே என்று. இந்த உரையாடல்களை எல்லாம் அப்படியே நேர்காணலிலும் சொல்கிறார் இந்திரா. மேலும் அவர் சொல்கிறார், பெண்களால் எல்லாவற்றையும் அடைந்துவிட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. எல்லாம் கிடைத்துவிட்டதைப் போல பாவனை செய்கிறோம். எனக்கு திருமணமாகி 35 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. அன்றாடம் காலையில் எழுந்ததும் இன்று நல்ல அம்மாவாக, நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுக்க நேர்கிறது. ஆனாலும் நீங்கள் என் 2 பெண்களையும் கேட்டால் நான் ஒரு நல்ல அம்மா என்று அவர்கள் சொல்வார்களா என்பது சந்தேகம்தான். எனது 2 மகள்களின் பள்ளி நாள்களிலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெற்றோருடன் அமர்ந்து காஃபி அருந்தும் நிகழ்வு இருக்கும். புதன்கிழமை காலை 9 மணி என்பது எனக்கு அலுவலக நேரம். என்னால் செல்ல இயலாது. ஆனால் என் மகள் வீட்டிற்கு வந்தவுடன் அன்று வந்திருந்த மற்ற மாணவர்களின் பெற்றோர்களின் பெரிய பட்டியலையே வாசித்து நான் மட்டும் வரவில்லை என்று கோபித்துக் கொள்வாள். நான் பதிலுக்கு வராதவர்களின் பட்டியலை வைத்துக் கொண்டுதான் தப்பித்து வந்தேன். சொந்த வாழ்க்கை கடிகாரமும் தொழில் வாழ்க்கை கடிகாரமும் எப்போதும் ஒன்றுக்கொன்று முரணாகத்தான் இருக்கிறது. குழந்தை பெற்றுக் கொள்ளும் தருணத்தில்தான் தொழில் வாழ்க்கையையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையும் வரும். தொழில் வாழ்க்கை தொடக்க நிலையை கடந்து நடுக்கட்டத்திற்கு வரும்போது குழந்தைகள் 10 பருவத்தில் இருப்பார்கள். ஆனால் அப்போது கணவர் குழந்தையாக மாறியிருப்பார். அவர் சொல்வார், இந்திரா, உன் பட்டியலில் பெப்சிகோ பெப்சிகோ பெப்சிகோ, பிறகு உன் 2 குழந்தைகள், பிறகு உன் அம்மா, பிறகு கடைசியாகத்தான் கீழே நான் என்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை மறந்து நான் அனைவருக்கும் தாயாக இருக்க வேண்டியிருக்கும். இந்த உலகின் எந்த மூலையில் நான் இருந்தாலும் எனது மகள்கள் தொலைபேசியில் அழைப்பார்கள், வீடியோ விளையாட்டுகளுக்கு அனுமதி கோருவதற்காக. எனது உதவியாளரே அவர்கள் வீட்டு பாடங்களை எல்லாம் முடித்து விட்டார்களா என்றெல்லாம் கேட்டு அரை மணி நேரம் விளையாடிக் கொள்ளலாம் என்று அனுமதியும் அளிப்பார். இப்படி எல்லோருடனும் ஒத்துப்போக வேண்டிய நிலை. குடும்பத்தையும் அலுவலகத்தையும் என 2ஐயும் ஒரே குடும்பமாக புரிந்து கொண்டு உழைத்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணால் சமாளிக்க முடிகிறது. இப்படியெல்லாம் இந்திரா தெரிவித்த உண்மைகள் படிப்போரை சற்று அதிர வைத்து விவாதங்களை கிளப்பின. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பெண், பெப்சிகோவின் தலைவர் இப்படியெல்லாம் பொது வெளியில் தன் குற்ற உணர்ச்சியை கொட்டியிருக்கலாமா? இவர் இப்படியெல்லாம் கூறியது நம்மை பழைய காலத்திற்கே அழைத்துச் செல்கிறதே, இது தேவையில்லாததல்லவா என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து
ஒரு பெண் ஒரு துறையில் சிறந்து விளங்குவதற்கும் ஓர் ஆண் அதே துறையில் சிறந்து விளங்குவதற்குமான உழைப்பு வேறுபாட்டை சம்மட்டியால் அடித்ததைப் போல உணர வைத்தது இந்திராவின் நேர்காணல். இந்திரா பெப்சிகோ நிறுவனத்தின் தலைவராக இருந்தபோது அந்நிறுவனத்தின் தயாரிப்புகள் ஆரோக்கியமான தின்பண்டங்கள் மற்றும் குளிர்பானங்கள் என்ற பெயரை பெற்றன. மேலும் கடந்த 12 ஆண்டுகளில் விற்பனையும் 80% அளவிற்கு உயரவும் இந்திராவே காரணமாக இருந்தார். உலக அளவில் பெப்சிகோ நிறுவனத்தின் திசையை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தார். சத்தான பொருள்கள் விற்பனையில் கவனம் குவித்தார். உணவகங்களின் தரத்தை உயர்த்தினார். தலைவராவதற்கு முன்பே டிராபிகானா மற்றும் குவாக்கர் ஓட்ஸ் போன்ற நிறுவனங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்காற்றியிருந்தார். 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி நிறுவனத்தின் வருவாய் உலக அளவில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 4.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கியிருந்தது. ஊழியர்களின் எண்ணிக்கை 2,63,000 உயர்ந்திருந்தது. துணை நிறுவனங்களின் எண்ணிக்கை 100 இருந்தது. காலை சிற்றுண்டி வகைகள், காஃபி வகைகள், ஊக்கபான வகைகள், தானிய பொருள் வகைகள், அரிசி வகைகள், உணவு துணை பண்டங்கள், பிற சிற்றுண்டி வகைகள், குளிர்பான வகைகள், விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கப் பொருள்கள், அடைக்கப்பட்ட குடிநீர் வகைகள் என பொருள்களின் வகைகளோ 160 கடந்திருந்தன. உயரம் தெரியாத அளவிற்கு நிறுவனம் வளர இந்திராதான் ஆணிவேராக திகழ்ந்தார். இந்திரா தன் வெற்றிக்கான காரணங்களாக சிலவற்றை கருதுகிறார். தொடக்க நிலையிலிருந்தே நாம் நம்மை தலைவராக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். சிறு வயதிலிருந்தே இந்திராவும் அவரது சகோதரியும் அவர்களை அப்படித்தான் நினைத்துக் கொள்வார்களாம். ஒவ்வொரு நாள் இரவு உணவின் போதும் தங்களை நாட்டின் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் முடிவு செய்து கொள்வார்களாம். உணவு முடிந்ததும் அவர்களைப் போலவே உரையாற்றுவார்களாம். தாயார் அதற்கு மதிப்பெண்களை அளிப்பாராம். இது தன்னம்பிக்கையை வளர்க்க உதவியது என்கிறார். இதே பழக்கத்தை மேலாண்மை கல்வி நிலையங்களிலும் தொடர்ந்தாராம் இந்திரா. அடுத்து தேவையான முக்கியமான திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது. சிக்கலான பிரச்சனைகளை கூட எளிதாக தீர்ப்பதற்கு பல திறமைகளை கண்டறிந்தாராம் இந்திரா. அவற்றுள் ஒன்று சிக்கலான நேரத்தில் மாணவராக மாறி கற்றுக்கொள்ளும் முறையினால் எளிதாக சிக்கல்களை தீர்க்க முடிந்தது என்கிறார். உதாரணமாக பெப்சிகோவின் தகவல் தொழில்நுட்ப முறைகளில் சில மாற்றங்கள் தேவைப்பட்ட போது அவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ள 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை கூட படித்துக் கொண்டாராம். ஒரு விரிவுரையாளரையும் தன் சந்தேகங்களுக்கு விடை தர நியமித்துக் கொண்டாராம். அடுத்து நம்மை நாமே வாடிக்கையாளராக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு வாடிக்கையாளராக தன்னை கருதி கொண்டு செயல்பட்டதால் தான் உலக அளவில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சரியான திசையில் செலுத்த முடிந்தது என்கிறார். அடுத்து நன்றி உணர்ச்சியோடு இருத்தலை வலியுறுத்துகிறார். தனக்கு ஆதரவளித்தோரிடம் மெய்யான நன்றி உணர்ச்சியோடு தானும் ஆதரவாக இருந்தது தன் இலக்குகளை தான் எட்ட உதவியதாக கூறுகிறார். அடுத்து உறுதியாக இருப்பதை பழகிக்கொள்ள வேண்டும் என்கிறார். தன்னை நம்பி தலைமை பொறுப்பை எதிர்பாராத நேரத்தில் தந்தபோதும் தன் உறுதித்தன்மையால் அதை ஏற்க முடிந்ததென கூறுகிறார். இலக்கு ஒன்றை வரையறுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்கல் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் உறுதியாக முன்னோக்கி செல்வதை மட்டுமே கவனத்தில் கொள்வாராம். இந்திராவின் பேருழைப்பிற்கு கிடைத்த மரியாதையாக தாய் நாடான இந்தியாவில் 2007ஆம் ஆண்டில் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றார். 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க இந்திய வணிக கவுன்சிலின் தலைவரானார். அதே ஆண்டில் அமெரிக்காவின் சிறந்த தலைவர்களுள் ஒருவராக US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் அறிக்கையை வெளியிட்டது. மேலும் அமெரிக்க கலை மற்றும் அறிவியல் கழகத்தின் ஃபெலோஷிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டிற்கான கவனிக்கத்தக்க 50 பெண்கள் என்ற பட்டியலிலும் இடம்பெற்றார். டைம் பத்திரிகை வெளியிட்ட 2007-2008ஆம் ஆண்டில் உலகில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பெண்கள் என்ற பட்டியலிலும் இடம்பெற்றார். போர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியலில் 2008 2017 வரை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறார். 2006 2010 வரை தொடர்ந்து ஃபார்ச்சூன் இதழ் வெளியிட்ட வணிக உலகில் மிக ஆற்றல் வாய்ந்த பெண்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்திருக்கிறார். பெப்சிகோ நிறுவன வரலாற்றில் முதன்முறையாக வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் தலைமை அதிகாரியாக பதவியேற்றார் என்றால் அவர் இந்திரா நூயிதான். பெப்சிகோவின் தலைமைச் செயல் அதிகாரி என்ற பொறுப்பில் 12 ஆண்டுகள் கோலோச்சிய பின் 2018 ஆகஸ்ட் 6ஆம் நாள் தனது 62வது வயதில் தலைமைச் செயல் அதிகாரி என்ற பொறுப்பிலிருந்து விடைபெற்றார். அடுத்த 2019ஆம் ஆண்டு வரை பெப்சிகோவின் தலைவராக இந்திராவே நீடிக்கவிருக்கிறார். மொத்தத்தில் 4 நூற்றாண்டு காலம் பெப்சிகோவோடு பயணித்த பின்
பெப்சிகோ நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பேசிய இந்திரா, கடந்த 12 ஆண்டுகளாக தன்னோடு பயணித்தவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்தார். பெப்சிகோ போன்ற மிகப்பெரிய நிறுவனத்தை வழிநடத்திச் செல்ல அடுத்த தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டியது அவசியம் என்றும் கூறி விடைபெற்றார். புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக அதே நிறுவனத்தில் சர்வதேச